அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திர. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மால் ஆகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தாவே, இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்பி வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 14வது வசனம், 13வது வசனம். இப்பொழுதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் மக்கள் அதுவரைக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு ராஜாவாய் இருந்து வழி நடத்தி வந்தாரு. யுத்தங்களை முன்னின்று நடத்தி அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. ஆனா இப்ப அவங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஆண்டவரை உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். இப்ப இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாங்க, முதல்ல நீங்க கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறதுனா நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு, தீமையை விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருக்கு பணி செய்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால், அவர் சொல்றத கேட்டு நடந்து வந்தா நீங்களும் உங்க ராஜாவும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீங்க. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால், அவர் சத்தத்தை கேட்காம அதுக்கு விரோதமா செயல்பட்டீங்கன்னா கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். எப்படி பிதாக்கள் அப்படின்றது இவங்க ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள். அவங்க எல்லாம் நிறைய நேரம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அடிமைத்தனத்துக்குள்ளாக போவாங்க. கர்த்தருடைய கை அவங்களுக்கு விரோதமா செயல்படும். அது மாதிரி நீங்களும் கர்த்தருக்கு விரோதமா சேர்ந்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய கை உங்களுக்கு விரோதமாய் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. நின்று அமைதியா இருந்து கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை பார்க்கணும். கர்த்தர் நம்ம கண்களுக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்யறாங்க. அதை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு தேவை. அமர்ந்திருந்து கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாரு அப்படின்றத பார்க்கும்போது நமக்குள்ள விசுவாசம் பலப்படணும். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அறுவடை நாள் இன்னைக்கு. நீங்க செய்தது தவறு, ராஜாவை வேணும் கேட்டது தவறு அப்படின்றத கண்டு உணரும்படி, உணர்வடையணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற உணர்வடையும்படி நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றேன். அப்பொழுது இடி முழக்கங்களும் மழையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறேன். அப்ப இடி முழக்கத்தோடு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 26:1 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உஷ்ண காலத்தில் உறைந்த பனியும்
அறுப்பு காலத்தில் மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது அப்படின்னு சொல்லியிருக்க. அறுப்பு காலத்துல மழை பெஞ்சா அறுவடைய ஃபுல்லா பாதிச்சிரும், அவங்கள விளைச்சலை கெடுத்துரும். அப்ப இப்ப நீங்க செய்த தவற உணரும்படியா இப்ப மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சொல்றார். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கத்தையும் மழையையும் கட்டளையிட்டார். ஜெபம் பண்ண அன்னைக்கே மழை பெய்து இடி முழக்கம் உண்டாது. அப்ப ஒரு அடையாளத்தை காட்டுறாரு. கர்த்தர் தான் இதெல்லாம் செய்யறாரு, நீங்க செய்தது தவறு அப்படின்றத உணர்வடையும்படியா இந்த காரியத்தை சாமுவேல் செய்யறாரு. ஆண்டவரும் அவர் சொல்றதுக்கு அப்படியே ஆண்டவரும் செயல்படுறார். இடி முழக்கத்தையும் மழையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து, எல்லாருக்குள்ளேயும் பயம் வந்துருச்சு. சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், எங்களுக்காக விண்ணப்பம் செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். தாங்கள் செய்த பாவத்தை உணர்ந்து, ஆமா நாங்க பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா வேணும்னு கேட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணர்வடைகிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய கடமையை சரியா நிறைவேற்றுறாரு. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். நீங்க செய்தது பொல்லாப்பான காரியம்தான், ஆனா கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிறவங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல பயந்து போயிருந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்றாரு. விலகி போகாதிருங்கள், கர்த்தரை விட்டு விலகி போயிடாதீங்க, மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. கர்த்தரை விட்டு விலகிட்டீங்கன்னா பிரயோஜனமற்றத, ரட்சிக்க மாட்டாத, வீணானத, மாயையானத பின்பற்றுவீங்க. ஒண்ணு கர்த்தரை சேவிக்கணும் அல்லது மாயையை சேவிக்கணும், ஒண்ணும் இல்லாதத. சங்கீதம் 115 4வது வசனம் சொல்லியிருக்கு, விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையாயிருக்கிறது, அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவர்களுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. வீணான காரியம், மாயையான காரியம் அந்த விக்கிரகங்கள். அதுக்கு கண்ணு இருந்தா கூட பார்க்க முடியாது, காது இருக்கு ஆனா கேட்காது, அப்ப பிரயோஜனமே இல்லை. கை இருந்தா தொடாது, கால் இருந்தும் அது நடக்காது. அப்படிப்பட்ட வீணானது, பிரயோஜனமற்றத, ரட்சிக்க மாட்டாத, அதனால நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது, பிரச்சனைகள்ல இருந்து விடுதலையை கொடுக்க முடியாது, செயல்பட முடியாது. அந்த வீணானத பின்பற்றாதீங்க அப்படின்னு சொல்றார். கர்த்தர் உங்களை தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அவரோட பிரியம் என்னன்னா, நம்மள அவருடைய சொந்த பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ளும்படியா தம்முடைய ஜனமாக்கி கொள்ள விரும்புகிறார். அதனால தமது ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் சொல்லியிருக்காங்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாங்க, நம்ம மேல பிரியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். நானும்
உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனானால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். சாமுவேல் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அப்படி பண்ணலைன்னா நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நான் ஜெபம் பண்ணாம இருக்க மாட்டேன். உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். 2வது சொல்றாரு, எது நன்மையானது, எது சரியான பாதை அப்படின்றத நான் உங்களுக்கு போதிப்பேன். இப்ப சாமுவேல் 2 வேலை செய்யறாரு. ஒண்ணு, ஜனங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுவேன்னு சொல்றாரு. 2வது, நீங்க எந்த பாதையில நடக்கணும் அத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிக்குரிய 2 காரியத்தையும் செய்கிறார், சரியா நிறைவேற்றுறார். நீங்களும் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். நீங்க கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவிக்கணும், உண்மையா கர்த்தரை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை நிறைய செஞ்சிருக்காரு, அதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். அது ஆண்டவர் செய்த காரியங்களை நம்ம சிந்திக்கும் போது அது நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும், நன்றி உள்ள இருதயத்தை கொடுக்கும், ஆண்டவர் மேல அன்பை கொடுக்கும், நம்மளை வழி விலக்கி செய்யாம காத்து கொள்ளும். அப்ப நம்ம அடிக்கடி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த மகத்துவமான காரியங்களை சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்றான். கடைசியா ஒரு எச்சரிக்கை சொல்றாரு, நீங்க பொல்லாப்பானதையே செய்து வந்தீங்கன்னா, உங்க விருப்பப்படி உங்களோட மனசு விருப்பப்படி எல்லாம் நடந்து வந்தீங்கன்னா கடைசியில நீங்களும் உங்களுடைய ராஜாவும் நாசம் அடைந்துருவீங்க அப்படின்ற எச்சரிக்கையின் சத்தத்தை ஒரு தீர்க்கதரிசியா இருந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சாமுவேல் சரியா சொல்லி கொடுக்கறத இந்த நாள்ல பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டு வாங்கினாங்க. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க எல்லாரும் கர்த்தரை பின்பற்றவங்களா இருப்பீங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு விரோதமா செயல்பட்டீங்கன்னா ஆண்டவருடைய கை உங்களுக்கு விரோதமா இருக்கும். நீங்க செய்த தப்ப உணரும்படியா நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண போறேன். அப்ப ஆண்டவர் இடி முழக்கத்தையும் மழையையும் கட்டளையிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதுபடியே அன்னைக்கு சாமுவேல் ஜெபம் பண்ண உடனே மழையும் இடியும் சத்தம் கேட்டுச்சு, இடி முழக்க சத்தம் கேட்டுச்சு, மழை பெஞ்சது. இத பார்த்த உடனே ஜனங்களுக்குள்ள பயம் வந்துச்சு, நாங்க பாவம் செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு மனம் திரும்பினாங்க. அப்ப சாமுவேல் ஜனங்களை பார்த்து, பயப்படாதீங்க, கர்த்தரை மாத்திரம் பின்பற்றவங்களா இருங்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவிங்க, வீணான பிரயோஜனமற்றதுமான ரட்சிக்க மாட்டாத விக்கிரகங்களுக்கு பின்னாடி செல்லாதீங்க. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அவங்களோடு கூட இருந்த புறஜாதி மக்களோட பழக்கத்தை பார்த்து அந்நிய தெய்வங்களை வழிபடுறவங்களா ஒரு சிலர் இருந்தாங்க. அதனால எச்சரிக்கையின் சத்தத்தை இங்க சொல்றாரு. கர்த்தர் உங்களை தம்முடைய ஜனமாக்க பிரியமா இருக்காரு, அதனால அவர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பத்தி இங்க சொல்லி கொடுக்கறாங்க. நீங்க நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்றேன். 2வது, நன்மையான செம்மையான பாதை எதுன்றத நான் உங்களுக்கு போதிக்கிறேன். நீங்க முழு கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடு உண்மையா கர்த்தரை சேவிக்கணும். அவர் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறாருன்னு சிந்திச்சு பாருங்க.
அப்படி இல்லாம நீங்க பொல்லாப்பானதை செய்வீங்கன்னா நீங்களும் உங்க ராஜாவும் அழிந்து போயிருவீங்க அப்படின்னு எச்சரிக்கையின் சத்தத்தை இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறீர். அதை சிந்தித்து பார்த்து உண்மையாய் உம்மை சேவிக்கிறவர்களாய், உம்முடைய சத்தத்துக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிக்கிறவர்களாய், பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்க கண்கள் எப்பொழுதும் உம்மையே நோக்கி இருக்கட்டும். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள உங்க பலத்தால் இடைக்கட்டி பயன்படுத்துங்க. வல்லமையான காரியங்களை அவர்களை கொண்டு செய்தருளுங்க. அநேகர் உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.